ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஒர்க் டு வாட்ச். இந்த வீடியோல நம்ம ஃப்ரம் சீரிஸோட 2வது சீசனை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் சீசனை பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலைன்னா கவலைப்பட வேணாம், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோக்கான லிங்க் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்போதான் கதை புரியும். இந்த சீசன் புதுசா டவுனுக்கு வர மக்கள் அவங்களால ஏற்படுற மாற்றங்களை பத்தி தான் பேசும். அதோட இல்லாம இந்த சீசன்ல நிறைய ரகசியங்களை இங்க வாழுற மக்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. முதல் சீசன் மாதிரியே இந்த சீசன்லயும் நிறைய தேவையில்லாத போரிங் சீன்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் இருக்கிற முக்கியமான கதையை பத்தி மட்டும்தான் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் 1, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட். முதல் சீசன் முடிஞ்ச இடத்துல இருந்தே கதை ஆரம்பிக்குது. ஈவினிங் ஆகிருச்சு, மழை வர மாதிரி இருக்கவும் பங்களால இருக்கிற எல்லாரும் ரேடியோ டவர் வைக்கிறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள புதுசா ஒரு பஸ் ஒண்ணு வருது. அதை பார்த்துட்டு டோனாவும் அவ கூட சேர்ந்து ஒரு சிலரும் டவுனுக்குள்ள போறாங்க. அவங்க எல்லாருக்கும் நகரத்தை பத்தி பேசி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா புதுசா வந்திருக்கிற யாரும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அதே சமயம் நகரத்தோட கீழ்ப்பகுதிக்குள்ள போன டபிதா விக்டர் சொல்லுற பாதையிலேயே போயிட்டு இருக்கிறா. போற வழி ஃபுல்லா நிறைய பேய்கள் தூங்கிட்டு இருக்கத 2 பேரும் பாக்குறாங்க. இதை பார்த்து பயந்து போய் விக்டர் அங்கேயே உட்காந்துக்கிறான். உள்ளுக்குள்ள நிறைய பாதை இருக்கிறதால வெளியில போறது எந்த பாதைன்னு தெரியாம 2 பேருமே முடிக்கிறாங்க. அப்பதான் டபிதா அந்த குகைக்குள்ள தண்ணி கிடக்கிறத கவனிக்கிறா. அதை ஃபாலோ பண்ணி 2 பேரும் எப்படியோ வெளியில வந்துடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத அவ புருஷன் மேத்யூ அங்க விழுந்திருக்கிற பலகை எல்லாத்தையும் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உதவிக்கு டவுனுக்கு புதுசா வந்திருக்கிற சில ஆட்களையும் அவனோட மக கூப்பிடுறான். அவங்களும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பலகையும் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீடு மொத்தமா சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருது. உடனே அங்க இருந்து எல்லாரும் அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நேரம் ஆகிட்டதால எங்களை அப்படியே விட்டுருங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போங்கன்னு மேத்யூ சொல்றான். ஜூலி மட்டும் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றா டோனா. இதுக்கு இடையில அங்க டாக்டரா இருக்கிற கிறிஸ்டி பஸ்ல வந்திருந்த ஒரு பொண்ணை ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறா. அப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் காதல் ஜோடி. முதல் சீசன்ல நிறைய இடத்துல அவளை பத்தி பேசி கிறிஸ்டி புலம்பிட்டு இருந்திருப்பா. இப்ப பார்த்தா இவளும் வந்து இதே டவுன்ல மாட்டிக்கிட்டா. இவ்வளவு சம்பவத்துக்கு நடுவுல அந்த பஸ்ஸோட டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு இருக்கான். இதனால கோபமாகிற டோனா துப்பாக்கியை எடுத்து பஸ் டயரை சுட்டு பஞ்சர் ஆக்கிடுறா. இதை பார்த்து நிறைய பேர் அங்க இருந்து அலறி அடிச்சு ஓட்ட முடிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் டோனா சொன்ன மாதிரி அங்க இருந்த கேண்டீனுக்குள்ள நுழையிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய கிணறு மாதிரியான இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த போய் உதவி கேட்டு கத்திட்டே இருக்கான். அப்போ மேல இருந்து ஒரு குரல் கேக்குது, நான் உனக்கு உதவி பண்ணுனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லுது. அதுக்கு இவனும் சரின்னு சம்மதம் சொல்றான். கொஞ்ச நேரத்துல மேல இருந்து கயிறு ஒண்ணு கீழே வந்து விழுகுது. அதை பிடிச்சிட்டே போய் மேலே ஏறி வந்து பார்த்தா ஒரு வயசான மனுஷன் சங்கிலியில கட்டினபடியே கிடக்குறாரு. உன்னோட துப்பாக்கியில என்னை சுட்டு கொன்னுடு அப்படின்னு அந்த கிழமை கெஞ்சுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 2, தி கைண்ட்னஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டபிதாவும் விக்டரும் பாதாளத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா நல்லா இருட்டிருச்சு, எங்க பார்த்தாலும் பேய் நடமாட்டமா இருக்கு. டவுன் ரொம்ப தூரத்துல இருக்கதால அங்க போய் சேர முடியாதுன்னு விக்டர் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க தனியா இருக்க ஒரு கண்டெய்னரை திறந்து 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அதே சமயம் டவுனுக்குள்ள புதுசா வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் பழைய ஆட்களோட பிரச்சனை பண்றாங்க. இவங்க சொல்லுறது எல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லி அங்க இருந்து வெளியேற பாக்குறாங்க. ஆனா டோனா அவங்க யாரையும் வெளியில விடுற மாதிரி தெரியல. இதுக்கு இடையில சாயங்காலம் டோனா துப்பாக்கியால சுடும்போது பயந்து ஓடி வெளியில தங்கி இருந்த நிறைய பேர் பேய்களால கொல்லப்படுறாங்க. இதனால எங்க பார்த்தாலும் ஒரே அலறல் சத்தமா கேக்குது. இன்னொரு பக்கம் அதிசய மரம் வழியா போக முயற்சி பண்ணும்போதுதான் இந்த கிழமை இப்படி மாட்டிக்கிட்டாருன்னு போய் தெரிஞ்சுக்கிறான். அந்த கிழவை கொல்ல சொல்லி கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அவன் எப்படியாவது காப்பாத்தி டவுனுக்கு கொண்டு போயிடலாம்னு அந்த கிழவனோட கை செயினை உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கிழவன், நீ உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டிருக்கணும், ஒருவேளை இது நிஜமாவே கனவா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் போயிட் ஷாக் ஆகிடுறான். முன்ன பின்ன தெரியாத கிழவனுக்கு எப்படி என் பொண்டாட்டி சொன்னது தெரியும்னு அவன்கிட்ட காரணம் கேட்கிறான். அப்போ அந்த கிழவனோட உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி புழு ஒண்ணு ஊர்ந்துட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு நேரம் ஆகிருச்சு, என்னோட ரத்தம் உன்னோட ரத்தத்துல கலந்துருச்சுன்னு சொல்லி அவன் கையில கீறிட்டு செத்து போயிடுறாரு. காயத்தோடவே அங்கிருந்து தப்பிக்கிற போய் வழி தெரியாம நடுக்காட்டுல நிக்கிறான். அப்போ முதல் சீசன்ல அவன் பார்த்த அதே நாய் வந்து அவனுக்கு வழிகாட்டுது. கொஞ்ச நேரத்துல இவனும் அதே கண்டெய்னரை ரீச் பண்றான். இப்போ கண்டெய்னரை திறந்தா உள்ள இருக்க 2 பேரும் பேய் தான் வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்து போயிடுறாங்க. உள்ள நுழைஞ்சிட்டு போயிட் கதவை சாத்த போற நேரத்துல தூரத்துல இருந்து இன்னொருத்த உதவி கேட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். சரின்னு அவனை உள்ள கூப்பிட்டு வச்சு யாருன்னு கேட்டா, இந்த மாதிரி நாங்க பஸ்ல நிறைய பேர் வந்தோம், எங்கள நிறைய பேர் இந்த பேய்ங்க கொன்னுடுச்சுன்னு சொல்றான். மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு, எங்க பார்த்தாலும் நைட்டு இறந்தவங்களோட பணமா கிடக்கு. இன்னொரு பக்கம் வீட்டு இடிஞ்சதுல மாட்டியிருந்த மேத்யூ மட்டும் உயிரோட இருக்கான். மத்த எல்லாருமே செத்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 3, டெதர்.
காயத்தோட உயிர் தப்பிச்ச மேத்யூ இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். அவனை சுத்தி மொத்த குடும்பமும் இருக்கு. அப்ப டபிதா அந்த வயர் எதோடவும் சேரவே இல்ல, தனியா அந்தரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி கனெக்ஷனே இல்லாம கரண்ட் வருதுன்னு மேத்யூ கிட்ட கேக்குறான். ஆனா மேத்யூ அதை பத்தி இப்ப பேச வேணாம்னு சொல்லிடுறான். கென்னியும் மேத்யூவோட பையன் எலிஸும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா பஸ்ல வந்த ஒரு பொண்ணோட பாடி மரத்துல குத்தி சொருகினபடியே இருக்குது. ரெண்டு பேரும் அந்த பாடியை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. உடனே கென்னி வேகமா டவுனுக்குள்ள போய் கிறிஸ்டியை கூட்டிட்டு வரான். ஆனா கிறிஸ்டி காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நேரம் ஆக ஆக அந்த பொண்ணுக்கு வலி அதிகம் ஆகும்னு சொல்லுறான். அதுக்குள்ள அங்க வர போய் தலையில சொருகி இருக்க கம்பியை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த பொண்ணு அடுத்த நொடியே இறந்துடுது. இன்னொரு பக்கம் டபிதா போற இடமெல்லாம் ரெண்டு குழந்தைங்க வெள்ளை ட்ரெஸ்ல நிக்கிற மாதிரியே பாக்குறான். அது அவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. மறுபடியும் வரவும் அதை பார்த்து அவ பயந்துடுறான். காட்டுக்குள்ள இருந்து டவுனுக்கு வர கென்னி பாதிரியார் இருந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ள போறான். அங்க சாரா உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 4 திஸ் வே கான். கொலை பண்ணிட்டு காணாம போன சாரா இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற கென்னி நேர ஓடி போய் இந்த மாதிரி சாரா பாதிரியார் இருந்த இடத்துல பதுங்கி இருக்கான்னு போயிட் கிட்ட சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் சாராவும் அதே மரம் வழியா தான் தப்பிச்சிருக்கிறா அப்படிங்கிறத போயிட் தெரிஞ்சுக்கிறான். இப்ப மேல வந்து சாராக்கு அந்த இடத்தோட தொடர்பு இருக்கு. அவனை காட்டுல காப்பாத்தின ரகசியத்தை பத்தி எல்லாம் கென்னிட்ட சொல்லுறான். இதனால கென்னியும் சமாதானம் ஆகிடுறான். இன்னொரு பக்கம் பஸ் மூலமா இந்த டவுனுக்கு வந்த ஒருத்தன் காலனி வீட்டுல இருந்தவன் தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்தான்னு சொல்லி அவனை அடிக்கிறான். இதனால கோபமாகிற டோனா அவனை அந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டு பஸ்லயே தங்க சொல்லிடுறான். இப்ப தனியா இருக்கிற சாரா கிட்ட கென்னி பேசிட்டு இருக்கான். வயிற்றுல பிறக்கலைனாலும் எங்க அம்மா உன்னை அவங்களோட சொந்த மகளா தான் நினைக்கிறாங்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். இதனால மனசு கேட்காத சாரா அவங்க அப்பா இறந்ததுக்கு தான் காரணம் அப்படிங்கறத அவங்கிட்ட சொல்லிடுறான். இதனால கோபமாகிற கென்னி போயிட் கூட வாக்குவாதம் பண்றான். அவளை வெளியில இருக்கிற பாக்ஸ்ல நைட்டுக்கு அடைச்சு வைக்கணும்னு சொல்றான். ஆனா போயிட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். உடனே கென்னி எனக்கு இந்த போலீஸ் வேலையை வேண்டாம்னு ஐடி கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 5 லோலாபி. காலனி வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ரேண்டால் அப்படிங்கிற பையன் நைட்டு தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். பஸ்ல சுத்தி நின்றுட்டு பேய்ங்க எல்லாம் அவனை தொடர்ந்து கூப்பிட்டே இருக்காங்க. இதனால அவன் எரிச்சல் ஆயிடுறான். மறுநாள் காலையில சாரா டவுனுக்குள்ள தான் இருக்காங்கிற விஷயம் எல்லா இடமும் பரவிடுது. இதை தெரிஞ்சுட்டு அங்க போற மேத்யூவும் டபிதாவும் போயிட் கூட வாக்குவாதம் பண்றாங்க. இனிமே என் மகன் இருக்க இடத்துக்கு வந்தா உன்னை கொன்னுடுவேன்னு டபிதா எச்சரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவ ஒரு கொலகாரி, டவுனோட ரூல்ஸ் படி அவளை பாக்ஸ்குள்ள அடைக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா போயிட் இதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன். இதுக்காக ஒவ்வொருத்தரா சந்திச்சு அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்றான். இன்னொரு பக்கம் டவுன்ல இருக்க ஜெட் தொடர்ந்து நகரத்துல தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டே இருக்கான். இதுக்காக விக்டரை சந்திச்சு டவுனோட வரலாறு பத்தி கேட்கிறான். உடனே விக்டர் அவனை காட்டுக்கு வெளியில இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க நிறைய கார்களை நிறுத்தி கிடக்கு. இதை பார்த்துட்டு ஜெட் ஷாக் ஆகிடுறான். அப்பதான் விக்டர் டவுனுக்கு வந்த கதையை பத்தி சொல்றான். சின்ன வயசுல இந்த டவுனுக்கு வந்தப்போ ஜாலியா இருந்த கிறிஸ்டோபர் அப்படிங்கிறவரு வித்தியாசமான நிறைய சிம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை தேடி அலைஞ்சே கொஞ்ச நாள்ல பைத்திய மாதிரி ஆக்கிட்டாரு. ஒரு நாள் நைட்டு அவர் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லி என்னோட அம்மா வீட்டுக்கு கீழே இருக்க ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வெளியே போனாங்க. விடிஞ்சு காலையில பார்த்தா எல்லாரும் செத்து கிடந்தாங்கன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கென்னியாவோட அம்மாவை சந்திக்கிற போய் சாரா பத்தி பேச முயற்சி பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 6 பாசிட்டிவ் டெக்ஸ். இந்த எபிசோட்ல போயிட் எங்க போனாலும் வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சியை பார்த்துட்டே இருக்கான். அதோட இல்லாம இவன் உடம்புல புழு மாதிரியான ஒண்ணு அடிக்கடி ஊற ஆரம்பிக்குது. இதனால உடம்புல பலம் இல்லாம 2-3 தடவை தடுமாறி கீழே விழுந்துடுறான். இதை பாக்குற கென்னி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நைட்டுக்கு அங்கேயே தங்கிடுறான். இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியோ டவர் வைக்கும் போது அடிச்ச புயலால அங்க வச்சிருந்த காய்கறிகள் எல்லாம் நாசமாகிருச்சு. மிச்சம் இருக்க காய்கறிகள் எல்லாம் எப்படியும் 1 மாசத்துல காலி ஆகிரும். இதனால அந்த வீட்டுல இருக்க ஒரு வயசான ஆளு பஸ்ல இருந்து டவுனுக்கு வந்த எல்லாரையும் அங்க இருந்து கிளம்ப சொல்லி கத்தியை வச்சு மிரட்டுறான். இதுக்குள்ள புகுந்து சமாதானப்படுத்த முயற்சிக்கும் போது தவறி போய் கத்தி எல்லிஸ் உடம்புல பாஞ்சிருது. ரொம்ப நேரம் இப்படியே இருந்தா எல்லிஸ் செத்துருவான்னு நைட்டோட நைட்டா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரத்தம் அதிகம் போயிருந்ததால அவனுக்கு ரத்தம் கொடுக்க சொல்லி போயிட்ட கேட்கிறா கிறிஸ்டி. ஆனா தன்னோட ரத்தம் கெட்டு போயிருக்கதால அதை கொடுக்க முடியாதுன்னு போயிட்டு சொல்றான். இதை அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த புழு மாதிரி ஊற ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்ப வெளியில கதவை திறந்துட்டு அங்க இருக்க பேய் கிட்ட போறான் போய். அதுங்க எல்லாம் இவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்குதுங்க. உடனே இவன் பட்டுன்னு ஒரு பேயோட கழுத்துல கீறிட்டு தன்னோட ரத்தத்தை உள்ள அனுப்பிடுறான். அந்த ரத்தம் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பேய் அப்படியே ஒரு மாதிரி உருமாறி கீழே விழுந்து செத்துருது. இதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருக்க தான் கர்ப்பமா இருக்கேன்னு பாத்திமா கிறிஸ்டி கிட்ட சொல்லுறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் நம்பர் 7 பெல்லி ஆஃப் தி பீஸ்ட். மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. ஃபாத்திமா கர்ப்பமா இருக்கிறது டெஸ்ட்ல உறுதியாகிருச்சு.
எல்லிஸும் உடம்பு கொஞ்சம் சரியானதால அவனை கூட்டிட்டு ஃபாத்திமா காலனி வீட்டுக்கே கிளம்பிடுறா. கிளினிக்ல இருக்கிற மத்த எல்லாரும் வெளியில செத்து கிடக்குற அந்த பேயோட உடலை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா கென்னி ரொம்ப பயப்படுறான். இதனால என்ன வேணும்னாலும் ஆகலான்னு எல்லாரையும் எச்சரிக்கிறான். ஆனா போய்டும் கிறிஸ்டியும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம்னு சொல்லி பணத்தை உள்ள எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ல தூங்கிட்டு இருக்க கிறிஸ்டியோட காதலி எந்திரிச்சு பணம் இருந்த ரூமுக்கு போறான். ஆனா அங்க பணத்தோட பெட் காலியா இருக்கு. சைட்ல திரும்பி பார்த்தா அந்த பேய் இவளை பார்த்தபடியே எந்திரிச்சு நிக்குது. போய் தொடர்ந்து துப்பாக்கியில சுட்டுட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த பேய் வேகமா அவளை நோக்கி போகுது. பயத்துல பட்டுன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா அது வெறும் கனவு. இப்போ அறையில எல்லாரும் அதோட உடம்ப அறுத்து எடுத்து பாக்குறாங்க. மனுஷனோட உடம்பு மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா உள்ள இருக்க எல்லா உறுப்புகளும் ரொம்ப காஞ்சி வறண்டு போயிருக்கு. அதுல இருந்து மஞ்சள் கலர்ல ஒரு திரவ மாட்டம் கிடைக்குது. அதை நைட்டுக்கு வர பேய்கள் உடம்புல செலுத்தினா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டு எடுத்து வச்சுக்கிறான். இப்போ காலனி வீட்டுல இருக்கிற ஒரு பையன் தண்ணி நிறைய இருக்கிற குளிக்கிற டப்பால படுத்திருக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு பேய் அவனை தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண பாக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் நம்பர் 8 ஃபாரஸ்ட் ஃபார் தி ட்ரீஸ். அடுத்த நாள் காலையில தூங்கிட்டு இருக்க கென்னிக்கு ஒரு அதிர்ச்சியான கனவு வருது. அதுல ஒரு பூச்சி அவனோட கையில கடிச்சிருது. பயந்து போய் தூக்கத்துல எடுத்து எதிர்த்து பார்த்தா நிஜமாவே ஒரு பூச்சி கடிச்சதுக்கான தடம் அவன் கையில இருக்கு. இப்ப எல்லாரும் கிளினிக்கு போறாங்க. அங்க போனா செத்து போன பேயோட உடம்பு ஃபுல்லா கென்னியோட கனவுல வந்த மாதிரியான பூச்சிகளா முச்சிட்டு இருக்கு. இதுதான் என்னோட கனவுல வந்துச்சுன்னு கென்னி அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வர டோனா இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறா. சரின்னு அவளுக்கு காட்டுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போறான் போயிட். இந்த முறை அங்க இருக்க பூச்சிகள் எல்லாம் காணாம போயிருக்க பார்த்து ரொம்ப குழம்பி போயிடுறான் போயிட். இதனால ஏதாவது ஆபத்து வரலாம்னு அதை உடனே எடுத்துட்டு போய் எரிச்சிடுறாங்க. டவுனுக்குள்ள திரும்பிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல இருந்து கதறல் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ரத்தக்கரையோட ஓடி வர ஒருத்தன் வீடு ஃபுல்லா பூச்சிகளா இருக்குன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் டபிதாவும் ஜேடும் சேர்ந்து அவங்களுக்குள்ள வர ஒரே மாதிரியான கனவுகளை பத்தி விவாதிக்கிறாங்க. விக்டருக்கும் இதுல அனுபவம் இருக்கதால அவன்கிட்ட உதவியை தேடுறாங்க. இந்த மாதிரியான உருவங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் பித்து பிடிச்ச மாதிரி ஆனாரு. அதுக்கு அடுத்த நாள் இங்க இருந்து எல்லாரும் செத்து போனாங்கன்னு விக்டர் சொல்றான். ஒரு நாள் நைட்டு டவர்ல இருக்க குழந்தைகளை காப்பாத்துறேன்னு என்னோட அம்மா என்னையும் என் தங்கச்சியும் தனியா விட்டுட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறான். இதே மாதிரி மேத்யூவும் பஸ்ல தங்கி இருக்கிற ரேண்டல் அப்படிங்கிறவனும் சாரா கிட்ட டவுனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. அங்க வர டோனா ரொம்ப திமிரா ஏதோ ஒரு ஓனர் மாதிரி நடந்துப்பா. ஆரம்பத்துல இருந்தே அவளை இந்த ரேண்டாலுக்கு பிடிக்காது. அன்னைக்கு சாயங்காலம் அவகிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போனதும் அவளை ஒரு மரத்துல கட்டி வச்சு கத்தியோட நின்னுட்டு இருக்கான். அவனை தேடி வர மேத்யூ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 9 பால் ஆஃப் மேஜிக் ஃபயர். பூச்சி சத்தம் வந்து வீட்டுல போய் என்னாச்சுன்னு போய் செக் பண்றான். உள்ள பார்த்தா ஒரு இளம் வயசு பொண்ணு செத்து போய் அவ உடம்பு ஃபுல்லா கொதறி போட்ட மாதிரி கிடக்கு. என்னாச்சுன்னு விசாரிச்சா அவ தூக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவளோட காதலன் சொல்லுறான். இதை கேட்டு வெளியில இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க. இதனால அன்னைக்கு நைட்டு யாரும் தூங்க கூடாதுன்னு எல்லாரையும் எச்சரிச்சுட்டு போயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நேராக இருட்டிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள டோனாவை மரத்தோட கட்டி வச்சிருக்க ரேண்டல் இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் இவளும் போயிட்டு தான் காரணம். இவங்க தான் இதெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு மேத்யூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா மேத்யூ நீ பண்றது முட்டாள்தனம்னு வாக்குவாதம் பண்றான். அதுக்குள்ள அங்க வர போயிட் டோனாவை காப்பாத்திட்டு எல்லாரும் வேனுக்குள்ள தங்குறதுன்னு முடிவு பண்றாங்க. நல்லா இருட்டிருச்சு. பேய்ங்க எல்லாம் வேனை சுத்தி நின்று பாத்துட்டு இருக்குதுங்க. இவங்க கிட்ட தலிஸ்மான் வேற இல்ல. திடீர்னு அங்க இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு ரேண்டல் தப்பிச்சு ஓடுறான். இது பேய்ங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வேற வழி இல்லைன்னு மொத்த 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு கார் மூலமா டவுனை ரீச் பண்ணிடுறாங்க. காட்டுக்குள்ள மாட்டிக்கிற ரேண்டல் வாய் மூலமா எல்லா பூச்சியும் உள்ள போயிருதுங்க. டவுன்லயும் காலனி வீட்லயும் இருக்க நிறைய பேருக்கு இந்த பூச்சி அட்டாக் பண்ற மாதிரியான மாய தோற்றம் வந்து பயமுறுத்திட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே கூச்சலும் சத்தமுமா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 10 ஒன்ஸ் அப்பான் அ டைம். காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன ரேண்டல காலையில கண்டுபிடிக்கிறாங்க. மயக்க நிலையில இருக்கிறான். சரி வேகமா கிளினிக்கு கூட்டிட்டு போகலாமேன்னு அவனை தூக்க போறாங்க. அவன் என்னடான்னா திடீர்னு கண்ணை முழிச்சிட்டு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். கண்ணு எல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கு. அவன மாதிரியே பூச்சியால பாதிக்கப்பட்ட மொத்த 2 பேரும் அதே மாதிரி நிலைமைக்கு போயிடுறாங்க. மக இந்த நிலைமையில இருக்கிறத தாங்கிக்க முடியாம டவர் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த குழந்தைகளை பாக்குறது தான் ஒரே வழின்னு டபிதா கிளம்புறான். இன்னொரு பக்கம் டபிதாவை விக்டர் தப்பிக்க பயன்படுத்தின குகைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஜேட் ஒரு டார்ச் லைட்டோட கிளம்புறான். ரொம்ப ஆழமா உள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரே குழந்தைங்க கூச்சலா கேக்குது. சுத்தி பார்த்தா நிறைய குழந்தைங்க கயிறுல கட்டின நிலைமையில இருக்காங்க. மேல வானத்தை நோக்கி பார்த்தா அவனுக்கு ரொம்ப நாளா கனவுல வந்த அந்த சிம்பிள் இருக்கு. இன்னொரு பக்கம் கையில தீப்பந்தத்தோட வயசான அந்த கிழவனை சந்திச்ச இடத்துக்கு போய் தீய பத்த வைக்கிறான் போயிட். உடனே அது அவனை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருது. பாதிக்கப்பட்ட 3 பேரும் அங்க இருந்த செயின்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அங்க இருக்க மியூசிக் பாக்ஸ் வழக்கம் போல பிளே ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சதும் உடனே அதை போயிட்டு அடிச்சு நொறுக்குறான். அடுத்த நிமிஷமே பாதிக்கப்பட்ட 3 பேரும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அதே மாதிரி டவுனுக்குள்ள கேட்டுட்டு இருந்த பூச்சி சத்தமும் சரியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் அதிசய மரம் மூலமா டபிதா அந்த டவரை ரீச் பண்ணிடுறான். மேல ஏறி உச்சிக்கு போனப்ப
பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு சின்ன பையன் நிக்கிறான். எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பட்டுன்னு டபிதாவை மேல இருந்து புடிச்சு தள்ளிடுறான். அடுத்த சீன் பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்க காயத்தோட மயக்க நிலைமையில இருந்து எந்திரிக்கிறா டபிதா. நான் எங்க இருக்கேன்னு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேக்குறா. காட்டுக்குள்ள நீங்க மயங்கி கிடந்தீங்க, மலையேற சிலர் உங்களை அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பேய் நகரத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தது நினைச்சு அப்படியே டபிதா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா. இத்தோட இந்த எபிசோடு முடியுது. 2வது சீசனும் முடியுது.